இங்கிலாந்தில் 4 கப்பல் ஓடுது, துபாயில 2 எண்ணெய் கிணறு இருக்கு என விதவிதமான பல கதைகளை சொல்லி பல இளம் பெண்களை சீரழித்த காமுகன்தான் இந்த கோபி. ஆன்லைன் ஆப்கள் மூலம் மகள்களுக்கு மாப்பிள்ளை தேடும் பல குடும்பங்களுக்குள் புகுந்து கும்மியடித்த இவன் இப்போதுதான் சிக்கியிருக்கிறான். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐடியில் பணிபுரியும் இளம்பெண்ணிற்கு வரன் தேடிய குடும்பத்தினர் ஆன்லைன் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளனர். அதை பார்த்த சுப்பிரமணி என்பவர் தான் பெங்களூரில் இருந்து பேசுவதாகவும் தன்னுடைய தம்பி கோபிநாதனுக்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் எங்களுக்கு சில கம்பெனிகள் இருக்கின்றன, அவற்றில் ஒரு கம்பெனியை தம்பி கோபிநாதன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து திருமணம் செய்ய முடிவு செய்து தொலைபேசி எண்களை பரிமாறியுள்ளனர். சிறிது காலம் ஐடி துறையில் பணிபுரியும் அந்த பெண்ணிடம் தொலைபேசியில் பேசிய கோபிநாதன் நேரில் பார்க்க வேண்டுமென கூறி நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்றுள்ளான். விலை உயர்ந்த சொகுசு காரில் இளம்பெண்ணை அழைத்து கொண்டு கோபிநாதன் செய்த நகர்வலத்தை பார்த்து ஆடி போன அந்த இளம்பெண் கோபியை முழுமையாக நம்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்கம் டாக்ஸ் என்னுடைய வங்கி கணக்கை முடக்கிவிட்டார்கள், அவசர தேவை என கூறி லட்சங்களில் பணம் பறிக்க தொடங்கி இருக்கிறான் கோபி. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க எண்ணிய இளம்பெண்ணும் கோபி கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார். 10 லட்சம் வரை ஏமாந்த பிறகுதான் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்குதான் கோபியின் லீலைகள் வெளிவந்துள்ளது. இதே பாணியில் பல பெண்களை நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்ற கோபி அவர்களை சீரழித்து அதை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டி பல லட்சங்களை சுருட்டி இருக்கிறார். ஒரு பெண்ணிடம் திருடும் பணத்தை வைத்தே மற்றொரு பெண்ணிற்கு வலை வீசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். டாக்டர், ஐடி ஊழியர் என பல பெண்கள் கோபியிடம் சிக்கி சீரழிந்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் எங்கிருந்து இந்த காமுகர்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வருகிறது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் பெண்கள் பல இடங்களில் ஏமாற்றப்படுகின்றனர், சீரழிக்கப்படுகின்றனர். அரசும் இவற்றையெல்லாம் அன்றாட செய்தியாக கடந்து செல்கிறது. பெண்களை பெற்றவர்களும் திருமணம் செய்துவிட்டால் அவள் பாதுகாப்பாக இருப்பாள் என நினைக்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் திருமண வரன் பார்க்கும் இடத்தில் கூட பாதுகாப்பு இல்லை என்பதால் இப்போது பெற்றோர் வேதனையில் வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். காமுகர்களின் கொட்டம் அடங்க, பெண்களின் பாதுகாப்பு மேம்பட அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிறார்கள் பெண் பிள்ளைகளின் பெற்றோர்கள்.